ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா. ஒளிவு மறைவில்லாம உள்ளதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாமா நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க. அதனாலதான். பரவாயில்ல சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாயை எனக்கு எடுத்துட்டா. உண்மைதான்க்கா. இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். டேய், நாய் வாய் வச்ச செட்டி நமக்கு தேவையில்ல, வாடா போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் 4 பேர் அறிய சொல்லலாமா? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான்? என்னடா? உன்னோட மண்டைய உடைக்காம விட மாட்டேன். எதுக்குடா? உன்னால தானே எங்க அக்காவோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னடா செஞ்சேன்? நீ தான் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டியாமே. யாரா சொன்னது? எங்க அக்கா தான் சொல்லிச்சு. நீ பெரியவன், உன் தங்கச்சியை கெடுத்து அவங்களை கொலை பண்ணிட்ட. நான் சின்னவன், என்ன பண்ணுவான்னு நினைச்சியா? இங்க பார், மப்டி போலீஸோட வந்திருக்கேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை நினைச்சு ஆத்துல விழுந்த உன்னை காப்பாத்தன எனக்கு கெட்ட பேரா? உன்னை நான் கெடுத்தனா? வாய் கூசாம இப்படி சொல்லிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளையா இருக்கிறதுனாலதான் சொன்னேன். நீதான் எனக்கு எடுத்தது. என்ன கொலகாரனாக்காத. உன் கோவம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும்யா. வயசுக்கு வந்த பொண்ணு பெத்தவ கூட பிறந்த மேனியா பாத்திர முடியாது. அந்த உரிமை அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த மேனிய ஒருத்தன் பார்த்த பிறகு வேற ஒருத்தனுக்கு வாக்கப்படுவாளா? மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேற ஒருத்தனுக்குமா விரிக்க முடியும்? சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அன்னைக்கு உன் தங்கச்சிய ஒருத்தன் கைய பிடிச்சு இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவான்னு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல்ல. இன்னைக்கு என் உடம்பு நீ பாத்துட்டியே, என்ன எவையா கட்டிக்குவா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? முடிவா சொல்றேன். என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு. என்ன பொறுத்த வரைக்கும் 5ல 2 காலி, இன்னும் 3 இருக்கு. அவங்கள தீர்த்து கட்டுறதான் என் வேலை. நாலெட்டு நடந்தா பஸ்ஸ புடிச்சிடலாம். அம்மா, இடுப்பு வலிக்குதே, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன பெத்தவளே, ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன்னை பெத்த அப்ப நான் இருக்கம்மா. யோ, அந்த அம்மா வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏன் குடிக்கிற? எதுக்காக குடிக்கிற? என் மக படுற வேதனைய என்னால தாங்க முடியலையா, அதனாலதான் யா குடிக்கிறேன். ஏமா, இந்த குடிகாரனை நம்பி கூட வரலாமா? வாங்க ஆஸ்பத்திரி போகலாம். நீங்க யாருங்க? கருவாயன். நல்லதுப்பா, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போயிடு. விட்டுட்டு போக மனசு வரல. தாய் வேற புள்ள வேற சுகப்பிரசவங்கிறத காதல கேட்டா எனக்கு நிம்மதி.
சரி சரி, கொஞ்சம் வெளியேறு. பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஆம்பளை பிள்ளைப்பா. சந்தோஷங்க. அந்த அம்மா கிட்ட யார் எவர்னு விசாரிச்சு தகவல் சொல்லி அனுப்புங்க. வரங்க. நல்லதுப்பா. என் சம்சாரம் இங்க பிரசவத்துக்கு வந்ததா கேள்வி. உங்க சம்சாரமா? ஆமா. உள்ள இருக்காங்க, வாங்க. ஆம்பளை குழந்தை தானே? ஆமாங்க. அடாடா, பிறக்கிற குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறக்கணும்னு எங்க அப்பா முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். முருகன் பேரையே வச்சிருவோம். இல்லைங்க, நான் பேர் வச்சிட்டேன். வச்சிட்டியா? என்ன பேரு? முத்துக்குமரனா இல்ல செந்தில் வடிவேலனா? இல்லைங்க, கருவாயன். என்னது, கருவாயனா? ராப்பகலா எந்த கொலகாரனை பிடிக்கணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கணும், அவன் பேரைய என் பையனுக்கு வச்சிருக்கிற. விளையாடுறியா? அந்த புண்ணியமா கொண்டு வந்து என்ன சேர்க்கலனா அந்த நடுக்காட்டுல என் உயிரே போயிருக்குங்க. கருவாயா, மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. ஃபாலோ மீ. ஐயோ, கால் அடிபட்டிருக்க. ஏமா, இந்த பக்கமா கருவாயம் வந்தானா? இல்லீங்களே. என்ன இது? என்னோட சுருக்கு பையங்க. ஜாக்கிரதையா வச்சுக்க. ஐயா, வந்தது வந்தீங்க, இந்த விறக்கட்டை கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். ஏய் சௌபி, இங்க வா. விறகண்ணமா இந்த கணம் கணக்குது. இது வைரம் பாஞ்ச கட்டை, அதான் இந்த கணம் கணக்குது. ஏ வைரம், கருவாயனை பார்த்தா சொல்லி அனுப்பு. ஏமாத்தலாம் நினைக்காத. ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க, உங்களை ஏமாத்த முடியுமா? ஏ சகப்பி, நன்றி. ஆமா, பாத்து. சகப்பி, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வா. எனக்கு தெரியும்டி காளியம்மா, உள்ள கருவான் இருக்கானு. நான் போயிட்டு வரேன்.
ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கியா, நான் போய் ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கிட்டு வரேன். அடிபட்டு மருந்து போட இங்க யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலீங்க. கருவாயனை ஷூட் பண்ணியும் அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை மருந்து போட இங்க வரலாம். வந்தா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. இல்ல அடிபட்ட காயத்துக்கு யாராவது மருந்து கேட்டா நீ கொடுக்க கூடாது. சரிங்க. உனக்கு என்ன? காலில் முள்ளு கிழிச்சிருச்சு, மருந்து போட வந்தேன். மூர்த்தி, நீ இங்கேயே இருந்து கவனிச்சுக்கோ. ஜாக்கிரதை. பஞ்சில கொஞ்சம் மருந்து வச்சு கொடுங்களேன். கட்டு கட்டியாச்சுல, பின்ன எதுக்கு? நான் காட்டு வேலைக்கு போறவன், கையில கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வச்சுக்குவேன். சரி சரி, வாங்கிட்டு போ. யோ, இந்த விறகுக்காரி வீட்டுல என்ன வச்சிருக்கேன்னு தேடி வந்தீங்க? ஒண்ணுமில்ல.